ஹாய் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் தான் உங்கள் சகுந்தலா எஸ்எஸ் குமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நிறைய உறவுகள் என்கிட்ட கேட்குறீங்க. என்ன அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா லைவுக்கு வர்றீங்க, நல்லா இங்கிலீஷ் எல்லாம் நல்லா படிக்கிறீங்களே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு நிறைய உறவுகள் கேட்குறீங்க. நான் 6th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. உண்மையிலே நான் 6th காலாண்டு தேர்வுக்கு மட்டும்தாங்க போயிருக்கேன். அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலைனால என்னை படிக்க வைக்கல. அதுக்கப்புறம் எனக்கு மில்லில் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அப்போருந்தே நான் மில்லுக்கு தான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் அப்போவும் வேலைக்கு போகணுங்கிற ஒரு கட்டாயம் போய் தான் ஆகணும். அதனால் வேலைக்கு போகிறேன்னா என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கும்போது துணி கடைக்கு வேலைக்கு போனேன். துணி கடைக்கு காலையில் போனேன், நைட்டு விட்டாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போனோம்னா பிள்ளைகளை யார் பார்க்குறது, அந்த டைமிங் எனக்கு செட் ஆகலை. அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வீட்டு வேலைக்கு தாங்க போயிட்டுருந்தேன். சரிங்களா, நான் வீட்டு வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வீடு வேலை பார்ப்பேங்க. என்னோடய வீட்டோட 4 வீட்டு வேலை நான் பார்ப்பேன். 4 வீடு வேலையும் பார்த்துட்டு இடையில யாராவது எக்ஸ்ட்ரா வீடு துடைக்கிறதுக்கு ஒரு 200 300 கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதுக்கும் நான் போயிடுவேன் டைம் கிடச்சிதுன்னா. அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தேங்க. அதுதான் கிட்டத்தட்ட வீட்டு வேலைக்கு எவ்வளோ நாள் போனேன் அப்படின்னா, நான் ஒரு 6 வருஷம் வீட்டு வேலைக்கு போயிருப்பேங்க. அதுக்கப்புறம் சரி மாதம் ஒரு 6000 7000 தான் வருது, இதை வச்சு எப்படி குடும்பத்தை ஓட்டுறது, நம்ம இன்னும் வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வர்ற மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்தது தான் நான் சொந்த தொழில். என்ன தொழில் ஆரம்பித்தேன்னா, டிஃபன் அண்டு ஃபாஸ்ட் ஃபுட் கடை. ரோட்டோரம் தள்ளுவண்டி கடை இருக்குல்லங்க, அந்த கடை வச்சுருக்கேன் நான். ஃபாஸ்ட் ஃபுட்டும் டிஃபனு 2மே பண்ணுவேன். பண்ணி வீட்லேயே எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். ரெடி பண்ணிவிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு அந்த வேலையே சரியாக இருக்குங்க. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பின உடனே எல்லாம் போய் வாங்கிட்டு ரெடி பண்ணுறதுக்கு அதுவே எனக்கு சரியாக இருக்கும். ரெடி பண்ணி சாயங்காலம் 4 மணி 4:30க்கெலாம் கடைக்கு போயிடுவேன். 4:30 மணிக்கு கடைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது 11 மணி ஆயிருங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள் தூங்குறது எப்போவுமே ரெகுலராக 11 மணி 11:30 மணி ஆயிருங்க. இதுதான் என்னோடய வேலை. இப்போ நான் இந்த கடை ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா, கடை ஆரம்பித்து கரெக்டாக 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷமாக நான் இப்போ சொந்த தொழில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இருக்க நம்ம இப்போ நம்ம ஒரு வீட்டு வேலைக்கு போயிட்டுருந்தோம். நான் ஒரு வீட்டு வேலைக்கு போயிட்டுருந்தேங்க. அந்த வேலையிலேருந்து இன்னும் முன்னாடி என்ன பண்ண முடியும், அப்படி இன்னும் முன்னுக்கு வர்றதுக்கு என்ன பண்ண அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? அப்படி யோசித்து ஆரம்பித்தது தான் இந்த கடை. அதுவும் நல்லபடியாக தாங்க போயிட்டுருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மாதமாகவே நான் சரியாக கடை போடுறதில்ல. அது என்ன காரணம்னா, அம்மா இறந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வீடியோ போட்டிருந்துருப்பேன். அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் தலைவலின்னு வந்ததுதாங்க. அப்புறம் பார்த்தா பிரெயின் டியூமர்னு சொல்லிட்டாங்க. அவங்க போனது எனக்கு ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லலாம். அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன்னா சத்தியமாக நான் அதுலேருந்து வெளியில் என்னால் வரவே முடியல. ட்ரை பண்ணுறேன். ஒரு நேரம், அதாவது ஒரு சில நேரம் இப்போ வீட்டில் பசங்க, என்னோடய ஹஸ்பண்டு அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கூட பேசிட்டு அந்த ஞாபகங்கள் வர முடியறதில்ல. இந்த மாதிரி நான் தனியாக இருக்கும்போது அந்த ஞாபகங்கள் என்னால் வருது. அப்போ அந்த ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா என்னால் எந்த ஒரு வேலையிலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, இருந்தாலும் நம்ம அதிலேருந்து வெளியில் வந்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்தோம்னா அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதனால் எதுவும் வெளியில் காமிச்சிக்கிறது இல்லை. பசங்களுக்காக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இப்போ ரீசெண்டாக சரியாக கடை போட முடியறதில்ல. அது நிறைய பேர் கேட்குறீங்க, ஏங்கா நீங்கள் கடைக்கு போகலன்னு என் மேலே அக்கறை எடுத்து தான் கேட்குறீங்க. இதுதாங்க ரீசன். அதனால தான் நான் சரியாக கடை போட முடியறதில்ல. கண்டிப்பாக நான் பழையபடியும் முன்னாடி எப்படி ஒரு நாள் கூட லீவ் விட மாட்டேங்க கடை, அந்த மாதிரி போயிட்டுருந்தேன். கண்டிப்பாக இனிமேல் சீக்கிரமே இதிலேருந்து வெளியில் சீக்கிரமாகவே கடை ஃபஸ்ட்டு மாதிரியே டெய்லியும் கடை போட ஆரம்பிச்சிருவேங்க நான். நம்ம குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் மறந்து போய் தான் ஆகணும். சரி, நம்மளும் ஒரு நாள் அப்படி போகிறவங்க தானே இல்லைங்களா? அதனால் கடவுள் இருக்கா, நம்ம அம்மா எங்கே போயிருக்க போகிறாங்க, நம்ம அம்மா நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஓட வேண்டியதுதான் இல்லைங்களா? அப்புறம் நிறைய நீங்கள் இதை கேட்கலாம், நீங்கள் யூடியூப் எப்போ ஆரம்பிச்சிங்க? நான் யூடியூப்பை ஆரம்பித்து கரெக்டாக நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சுங்க. சரியாக வீடியோ போட ஆரம்பித்து 1.5 வருஷம். அந்த 1.5 வருஷத்தில் 1 வருஷம்தான் ப்ராப்பராக கரெக்டாக டெய்லி வீடியோ போட்டுட்டு இருந்திருப்பேன். இந்த 6 மாதன்றது அம்மா உடம்பு சரியில்லைன்னு இங்கே வந்தாங்க. இங்கே தான் இறந்தாங்க. அது வரைக்குமே எனக்கு அவங்கள பார்க்க, தம்பிகளை ஸ்கூலுக்கு அனுப்ப இதுவே எனக்கு சரியாக இருக்கும். அதனால் வீடியோன்றதே எதுவுமே நான் பண்ணவே இல்லை.
இப்போ அவங்க இறந்து 4-5 மாதம் 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்துக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து மறுபடியும் பழையபடி வீடியோ போட்டுட்ருக்கேன். அது நிறைய நம்ம யூடியூப்க்கு தாங்க நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா நிறைய டிப்ரெஷன், அதுலேருந்து வெளியில் வர முடியல, நைட்டு தூங்க மாட்டேன், எந்திரிச்சு உட்காந்துட்டு அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், அழுதுகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய எனக்கு வந்து ஆறுதல் சொன்னது அப்படின்னா நம்ம யூடியூப் உறவுகள் தான். கவலைப்படாதீங்க, அக்காவா தங்கச்சியா இப்படி நிறைய உறவுகள் வச்சு எனக்கு அவங்க தான் வந்து எனக்கு ஆறுதல் சொல்கிறதே. நாங்கள்லாம் இருக்கோம் உங்களுக்கு, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணி உட்காந்தா அண்ணா ஒர்க்குக்கு போனால் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, பசங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அதிலிருந்து வெளியில் வாங்க. அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, உங்கள் கூட தான் இருப்பாங்க. நீங்கள் இதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்காதீங்க, நீங்கள் தானே அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆறுதல் சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். இந்த காலத்தில் சொந்த பந்தங்கள் கூட இப்படி இருப்பாங்களா என்னங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஒரு பழகணும். இன்னும் நேரில் கூட நான் அவங்கள பார்த்தது கிடையாது. ஆனால் லைவில் தான் பார்க்குறோம், பேசுகிறோம். ஆனால் அவங்க நம்ம மேலே இவ்வளோ அக்கறை எடுத்து அன்பாக நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, நம்ம யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையாங்க, இந்த ஒரு அன்பான உறவுகளை சம்பாரிச்சிருக்கேன் இல்லைங்க, அதை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. நமக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, எண்ணம் வர வைக்கிது. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் செய்கிற வேலை இதுதாங்க. நான் என்ன வேலை பார்க்குறேன், என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? சரிங்க, நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய உறவுகள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.